ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ், யூனிட் 1, சாப்டர் 1, மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட், பார்ட் 5. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வரும். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டையும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், அன்ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ். அதாவது ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், ஒரு காருக்கு, ஒரு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே தான் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒன் மந்த். ஸோ 1000 கிலோமீட்டர்ஸ் போடலனாலும் 1 மந்த் கழிச்சு இந்த மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நம்ம காருக்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சேசஸ் லூப்ரிகேட் பண்ணுவாங்க. அது மேலே ஆயில், சேசஸ் மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. காரணம், சேசஸ் மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணோன்னா கார் ரோட்டில் போகும்போது டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக சேசஸில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும்போது என்ன ஆகுன்னா சேஸ் சீக்கிரமாக துரு பிடிச்சி டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மேலே ஆயிலை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஸோ சம்பை ட்ரைன் பண்ணிடுவாங்க இன்ஜின் ஆயிலில் வேலையை எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் ஆயிலும் அதே மாதிரி தான். ஸோ ரியர் ஆக்சிலையும் டிஃபரன்ஷியல் ஆயில் மொத்தமாக எடுத்துகிட்டு அதை மொத்தமாக புது ஆயிலை லூப்ரிகண்ட் ஃபில் பண்ணி ஒரு வாட்டி ஃப்ளஷ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேஸோட கீழே ஏதாவது ஒரு வாட்டரோ இல்லை பிரேக் ஃப்ளூயிடு, ஷாக் அப்சர்வர், ஸோ பெட்ரோல் லீக்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லீக் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக செக் பண்ணுவாங்க. எங்கேயாவது லீக் இருந்ததுன்னா அங்கே சீலை மாற்றுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினோட எல்லா நட் போல்ட்ஸ் டைட்டனாக இருக்கா, ஸோ ஸ்டேரிங் ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த யூ போல்ட்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நட் போல்ட் எல்லாத்தையும் கரெக்டான டார்க்கில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இல்லை லூஸாக இருக்கும்போது அதை டைட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் வாட்டர். ஸோ அந்த பம்புக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டர் பம்புக்கு அதோட மேல் பக்கத்தில் க்ரீஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த கியர்ஸ்க்கு லூப்ரிகேட் அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரியர் ஆக்சில் பேரிங்ஸ் அது எல்லாத்தையுமே லூப்ரிகேட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஆயில் அப்புறம் க்ரீஸ் வச்சு லூப்ரிகேட் பண்ணணுமோ ஸோ அதுக்கான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் நாசில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியாக நம்ம க்ரீஸும் ஆயிலும் சப்ளை பண்ணி உள்ள டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்கெலாம் சப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும். ஸோ வீலோட நட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ டயரோட மார்க்ஸ், அதாவது க்ரிப் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காரோட பாடி, அதோட ஹார்ட்வேர்ஸு, அதுக்கப்புறம் அது டோரு, கிளாஸு, லாக்கு, கீஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ப்ராப்பராக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது டேமேஜ் இருந்தால் அது நம்ம ரீஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டரி ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிக்கணும். அது க்ளீனாக இருக்கா, அதோட டெர்மினல்ஸ் எல்லாம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, பேட்டரி டெர்மினல்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த கிளாம்ப் டைட்டாக ஹோல்ட் ஆகிருக்கா அதில் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் லைட் கேஜ், ஹாரன்ஸு, எல்லா ஆக்சசரிஸும் டேஷ்போர்டில் இருக்க எல்லா ஆக்சசரிஸ், எல்லா கேஜஸ் ஒர்க் ஆகுதுன்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபேன் பெல்ட்டில் டென்ஷன் அதாவது ரேடியேட்டர் ஃபேன் பெல்ட், ஸோ அதில் டென்ஷன் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளச் பெடலில் ஃப்ரீ ப்ளே கரெக்டாக இருக்கா, அதோட லிங்கேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். அதே மாதிரி பிரேக்கையும் செக் பண்ண போகிறோம். பிரேக் பெடல்லையும் அதே மாதிரி ஃப்ரீ ப்ளே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் சிலிண்டர், பிரேக்குக்கு போகிற மாஸ்டர் சிலிண்டர் ஃப்ளூயிட் ப்ராப்பராக போதான்றது பார்க்கணும். அதே மாதிரி வீல் சிலிண்டர்லேயும் செக் பண்ணிக்கணும். அப்புறம் காரோட வீல் அலைன்மெண்ட்டை செக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்ற ஒரு செக் பண்ணி போகிறோம். அப்புறம் இன்ஜின் டியூனப் பண்ண வேண்டியது இருந்தது தான் நம்ம இன்ஜின் டியூனப் பண்ணலாம். ஸோ அதோட டேப்பெட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்த்து தான் இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இக்னிஷன் டைமிங்கும் கார்பரேட்டர் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டியரிங் ஆப்ரேஷன், பிரேக்ஸ், கியர் ஷிஃப்டிங், அப்புறம் பாடி சேஸில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் இருக்கா அப்படின்றதையும் இதில் செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பாடியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதோட டயர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி வீக்லி மெயின்டெனன்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து இதில் நம்ம பார்த்துட போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் பார்க்க போகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர்ஸ் அப்படி இல்லைனா 6 மந்த்ஸுக்கு இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் மந்த் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு 6th மந்த்துக்கு இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ளே 6 மந்த்க்குள்ளேயே ஓடிட்டீங்க,
அப்படின்னா நீங்கள் சர்வீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து என்னெல்லாம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த 21 பாயிண்ட் மறுபடியும் இங்கே அதே தான் வந்து கேரி அவுட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸில் மறுபடியும் இன்னொரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும். அப்படி இல்லைனா 12 மந்த்ஸ் வரைக்கும் 10,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே ஓட்டல 12 மந்த்ஸ்க்குள்ளே அப்படின்னா ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி ஓட்டலைன்னா 12 மந்த்ஸ்க்கு 12th மந்த் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 12th மந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாங்களோ அதே தான் மறுபடியும் கேரி அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் அப்படி இல்லைனா 24 மந்த்ஸ். ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரணும். அது வந்து பெய்டு சர்வீஸில் வரும். இங்கேருந்து தான் நீங்கள் வந்து சர்வீஸ்க்காக பே பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட்டர் பிஸ்டன் டேஷ்போர்டு ஸோ இது எல்லாமே வந்து இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுறது, அப்புறம் கார்பரேட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையுமே வந்து லூப்ரிகேஷன்ஸ் மொத்தம் வெளியே எடுத்துகிட்டு அதை ஒரு வாட்டி ஃப்ளஷ் பண்ணி ரீஃபில் பண்ணி அந்த ரேடியேட்டர்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் வந்து ஏதாவது லீக் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கியர் பாக்ஸ் ஆயில்ஸு அப்புறம் டிஃபரன்ஷியல் ஆயில் எல்லாமே வந்து கரெக்டான லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதை டாப்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக் பேடலில் வந்து அந்த ஃப்ரீ ப்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, இல்லை ஏதாவது பிரேக் தெரிஞ்சிருந்ததுன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், பிரேக் லைனிங் பைப்ஸ் எல்லாத்தையும் விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளூயிட் மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து ஃப்ளூயிட் வந்து எந்த ஒரு ஏர்லாக் இல்லாமல் உள்ளே போதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேட்டரியோட ஒவ்வொரு செல்ஸ்லேயும் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அது கரெக்டான லெவலில் உள்ள லெட் ஆசிட் இருக்கான்றதை பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டயரோட ப்ரெஷர் பார்க்க போகிறோம். வீல் நட்டு இதெல்லாம் வந்து டைட்டனாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து இந்த கிரீஸ் நிப்பிள்ஸ் இருந்ததுன்னா ஆயில் நிப்பிள்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஆயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி நம்ம லூப்ரிகேட் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 30,000 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா 36 மந்த்ஸில் வந்து அந்த பெய்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு என்ன பெய்டு சர்வீஸ் பண்ணாங்களோ அதே தான் வந்து மறுபடியும் கேரி அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர்ஸில் பெய்டு சர்வீஸ் வந்து மறுபடியும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 40,000 கிலோமீட்டர்ஸில் பண்ணும்போது இதே தான் உங்களுக்கு ஏதாவது ஆயில் டாப்அப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அது அப்புறம் லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியது, டைனமோ அந்த பெல்ட்டு, அப்புறம் ரேடியேட்டர் பெல்ட்லாம் வந்து ஃபேன் பெல்ட்லாம் வந்து டைட்டாக இருக்கா அந்த டென்ஷனை வந்து செக் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆயில் பம்புக்கெல்லாம் வந்து லூப்ரிகேட் ப்ராப்பராக பண்ண போகிறோம். அப்புறம் வால் கிளியரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஜின் வால் கிளியரன்ஸ்லாம் வந்து செக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஏர் கிளீனர்லாம் உள்ளே வந்து ஆயிலெலாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபியூல் பம்பு, ஃபில்ட்ரு, அப்புறம் கார்பரேட்டர் ஃபில்ட்ரு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க் ஃபில்ட்ரு வந்து அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் கண்ட்ரோல், ஸோ அதையும் வந்து செக் பண்ண போகிறோம். அதில் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்க்க போகிறோம். அது எங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஷாஃப்ட்டுக்கு கேமுக்கெல்லாம் வந்து லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியதுன்னா அங்கெல்லாம் வந்து லூப்ரிகேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கான்டாக்ட் பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பராக இல்லை, அந்த கான்டாக்ட் வந்து ப்ராப்பராக இல்லை, தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா அப்போது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ப்ராப்பராக உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை எடுத்துகிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அது மேலே கார்பன் கண்டென்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீலோட ரொட்டேஷன் வந்து செக் பண்ணோம். அதாவது வீல் ஆலிமெண்ட்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பிரேக் லைன்ஸு, ஸோ அந்த ஃப்ளூயிட், ஹைட்ராலிக் ஃப்ளூயிட், மாஸ்டர் சிலிண்டர்ஸ், பிரேக் சிலிண்டர்ஸ், வீல் சிலிண்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பிரேக் ஃபுட், அந்த பெடல் வந்து ஃப்ரீ ப்ளே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வேறு ஏதாவது லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிவிட்டு சேசஸ் கீழே வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வந்து ப்ராப்பராக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ரியர் சீட் பெல்ட்ஸ், ஸோ அந்த சீட் பெல்ட்ஸ்லாம் வந்து நம்ம டைட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோர் இன்ஜஸ்லாம் இன்கேஸ் ஏதாவது லூஸ் ஆகிருந்ததுன்னா அதையும் வந்து கொஞ்சம் நம்ம டைட் பண்ண வேண்டியது சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து லூப்ரிகேட் பண்ணணும், ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணணும். ஏன்னா மழை தண்ணி ஸோ இது மாதிரியான பட்டு அது இடத்துல படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கார் கழுவும்போது நம்மளுக்கு தெரியாமல் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட்டரியில் ஒவ்வொரு செல்லையும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே இருக்கிற லெட் ஆசிடை வந்து ப்ராப்பராக கரெக்ட் லெவலில் வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டைனமோ அதோட பேரிங் எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ரியர் ஆக்சிலில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசு ஆயிலை வந்து அதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எல்லா நிப்பிள்ஸ்லேயும் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ண வேண்டிய நிப்பிள்ஸில் க்ரீஸும், ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய நிப்பிள்ஸில் வந்து ஆயிலும் வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணால் தான் வந்து ப்ராப்பராக வந்து அங்கே லூப்ரிகேஷன் நடக்கும், ஃப்ரிக்ஷன் வந்து கண்ட்ரோலுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும், வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணணும், அந்த காரோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 60 மந்த்ஸ், அதில் வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் மறுபடியும் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர்ஸ் 48 மந்த்ஸில் வந்து என்னென்ன பண்ணாங்களோ அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 60,000 கிலோமீட்டர்ஸ் 72 மந்த்ஸ், அப்போ வர பெய்ட் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் அந்த இன்ஜின் ஆயில்ஸ் வந்து டாப்அப் பண்ணுறது, லூப்ரிகேஷன் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து டாப்அப் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது ஆயிலெலாம் அதை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுவாங்க, அது ரேடியேட்டர் ஆயில்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமோ பெல்ட் டென்ஷன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஏர் கிளீனர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் சிஸ்டம், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அதோட லூப்ரிகேஷன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைவ் ஷாஃப்ட்டு கேம்க்கு இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக லூப்ரிகேஷன் போயிருக்கான்றது செக் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கான்டாக்ட் பாயிண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்பார்க் ப்ளக் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டோட ஃப்ரீ ப்ளே வந்து எப்படி இருக்குது, அதோட லிங்கேஜஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க. பிரேக்லையும் அதே மாதிரி ஃப்ரீ ப்ளே செக் பண்ணிவிட்டு லிங்க்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பிரேக் லைன்ஸ் பைப்லாம் வந்து பண்ணும்போது ஏதாவது லீக்கேஜஸ் இருந்ததுன்னா அந்த பைப் லைன்ஸ்லாம் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ பிரேக் லைன்ஸ் அப்படின்னும் போது மாஸ்டர் சிலிண்டர், வீல் சிலிண்டர் ரெண்டுமே தான் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் டேம்பர்ஸ், அதாவது சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் லீக் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி அது சீலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். டோர் இன்ஜஸ், பானட்ஸு, ஸோ எங்கெல்லாம் லாக் மெக்கானிசம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி பேட்டரியில் இருக்க ஒவ்வொரு செல்ஸையும் வந்து செக் பண்ணி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, லேடர் சீட் வந்து உள்ள கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதோட ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே பண்ணணும். ஆயில் ஜென்ரல் தான், ஆயில் எங்கெல்லாம் வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ண வேண்டியது இருக்கோ, ஆயிலோ க்ரீஸோ அங்கே இடத்துலாம் ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து டயர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 70,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 84 மந்த்ஸில் ஒரு பெய்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர்ஸில் என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து மறுபடியும் இங்கே கேரி அவுட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ், அதாவது ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ண மெயின்டெனன்ஸ். இது இப்போ பார்க்க போகிறது வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், அதாவது கார் ரிப்பேர் ஆகி நின்ன பிறகு நம்ம பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஒரு சர்வீஸ்லேயோ இல்லை ரிப்பேர் ஒர்க்லேயோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இதை பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட ஃபால்ட்டு ஏதோ நம்ம கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுற காராக இருந்தாலும் சில நேரத்தில் ஃபால்ட் வந்து எதிர்பார்க்காம வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபால்ட் வந்ததுன்னா அதை வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து சேர்ப்பாங்க. ஃபஸ்ட் அது மாதிரி எங்கெல்லாம் ஃபால்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டமில் என்னெல்லாம் ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் லைனில் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ளூயிட் லைனில் வந்து ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்ரஸரோட மவுண்டிங் போல்ஸ் வந்து லூஸாக இருக்கலாம், மாஸ்டர் சிலிண்டரில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம். அதே மாதிரி அந்த பிரேக் ட்ரம்ஸில் வந்து ஏதாவது கிராக் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பிடிக்கிறது ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷனில், ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிராக்கோ இல்லை லூஸோ, இல்லை யூ போல்ட் வந்து மிஸ் ஆகிறது, அந்த ஸ்ப்ரிங் பிளேட் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கிறது, ஸோ இது மாதிரி இருக்கலாம். இல்லைனா லீவ் ஸ்ப்ரிங் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணுறது, அதோட அசம்பிளி பிரேக் ஆகிறது. அப்படி இல்லை ஏதாவது ஒரு பார்ட் வந்து லூஸ் கான்டாக்டில் இருக்கிறது, ஸோ டயர் ஒரு பக்கமாக தேய்கிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிறது, அப்படி இல்லைன்னா உடஞ்சிருக்கலாம். ஸோ இது மாதிரியான பொருள் இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸில். ஸ்டேரிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு, எக்ஸஸாக ஃப்ரீ ப்ளே, அதாவது ஃப்ரீ ப்ளேன்றது என்னென்னா, ஸ்டேரிங் நீங்கள் திருப்பினோடனே அது வந்து ஸ்டேரிங் எப்போவுமே வீலை வந்து திருப்பிடாது. நீங்கள் கொஞ்சம் தூரம் திருப்பின பிறகு தான் வந்து அது எங்கேஜ் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரீ ப்ளே வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் அதிக நேரம் வந்து திருப்பின பிறகு தான் வந்து காரே வந்து நம்மளுக்கு திரும்பும். ஸோ அது மாதிரியான ஃப்ரீ ப்ளே வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஜாயின்ஸ், அது ஏதாவது தேய்மானம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை வந்து அதில் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் வீல்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து செக்யூர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு டைராய்டு எண்டெல்லாம் வந்து ப்ராப்பராக டைட் பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேரிங் சிஸ்டமில் வர ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் லீக் ஃபார்வர்ட்லேயே இல்லை அந்த கேபுக்கு பிலோவில் வந்து ஏதாவது ஒரு லீக் இருந்ததுன்னா அது வந்து நிறைய நாய்ஸ் எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக அந்த எக்ஸாஸ்ட் லைன் மேனிஃபோல்ட்டை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. லைட்னிங் டிவைஸ் அப்படி இல்லைனா வார்னிங் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோ பீம், ஹை பீம் அதை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணணும். ஸோ அதில் ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் லைட்ஸ் எரியாமல் போகலாம், டெயில் லைட்ஸ் எரியாமல் போகலாம். இல்லைனா வந்து சிக்னல் சைடு டர்னிங் இண்டிகேட்டர் சிக்னல்ஸ் அந்த லைட் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ சைரன் ஹார்ன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வார்னிங் டிவைஸ்லேயும் லைட்னிங் டிவைஸ்லேயும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா விசிபிள் ஃபியூல் லீக் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபியூல் எங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இடத்துல வந்து லீக் ஆகிட்டுருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க்கை வந்து செக்யூராக வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர்ஸ், வீல்ஸ், இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது
சைட் வாலில் வந்து ஏதாவது கட்ஸ்க்காக இருக்கலாம். ஸோ அதிகமாக வந்து சைடில் வந்து தேர ரொம்ப ஓரத்தில் வண்டி ஓட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு பள்ளமேட்டில் வந்து வண்டியை வந்து டயர் உள்ளே நுழைஞ்சு போகும்போது சைடில் வந்து வால்ஸில் நம்மளுக்கு டயர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட் டயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சந்திக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ரோக்கன் நட் போல்ட் ஸ்டட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த வீல்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டு அப்படி இல்லைனா வைப்பர், அதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வைப்பர் மோட்டர் வந்து அதோட பிளேடு வந்து விண்ட்ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னா, அந்த வைப்பர் பிளேடில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் மண்ணாலோ ஸோ இது மாதிரி எதாவது இருக்கும்போது விண்ட்ஷீல்டில் வந்து கிராஷஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரைவ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி அவன் டெம்பரேச்சர் கேஜ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மோட்டர் ஆயில் இன்ஜின், ஸோ அது ரேடியேட்டர் வந்து கூலண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆர் மிஸ்ஸிங் ஃபேன் பெல்ட். ஸோ கூலண்ட் லீக்கு அந்த வாட்டர் பம்பில் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு அதை டிஃபெக்ட் அந்த கிளச்சில் என்னென்ன டிஃபெக்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டிஃபெக்ட் சார்ஜிங் சிஸ்டம்லையோ ஏதோ ஒரு சிஸ்டமில் வந்து டிஃபெக்ட் இருக்கதா, அந்த டிஃபெக்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பம்ப் இல்லை ஏரியல் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜஸ்ஸு, அப்புறம் ஸ்டெபிளைசர் சிஸ்டமில் டிஃபெக்ட் இருக்கிறது, அப்புறம் ஹைட்ராலிக் சிஸ்டமில் வந்து ஃப்ளூயிட் லீக் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் அண்ட் ஏரியல் காம்போனன்ட்ஸில் தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேப் ஆர் பாடி காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு மிரர் பார்ட் வந்து மிஸ் ஆகிறதோ இல்லை ப்ரோக்கன் ஆகிறதோ, ஸோ அதை வந்து டிரைவர் வியூ வந்து தடுக்கிற மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லேன்ச்சஸ் வந்து மொத்தமாக வந்து டோர் லேச்சஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி அதில் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ். ஸோ ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணுறதும் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் தான், வீக்லி பண்ணுறது, மந்த்லி பண்ணுறது, பீரியாடிக்கலாக வந்து ஷெட்யூல் மெயின்டெனன்ஸில் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதில் டெய்லி மெயின்டெனன்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை க்ளீன் பண்ணுறது, ஃபியூல் லெவல் செக் பண்ணுறது, ரேடியேட்டர் வாட்டர் லெவல் செக் பண்ணுறது, டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது, அப்புறம் பிரேக் சிஸ்டம் வந்து செக் பண்ணுறது, இப்போ டேஷ்போர்டில் இருக்க பேனல்ஸில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றத டெய்லி நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லி மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி என்னென்ன பண்ணுறோமோ அதையும் தான் வீக்லி மெயின்டெனன்ஸ்லையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆயில் லெவல் வந்து நம்ம செக் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஆயில் லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேட்டரியில் இருக்க எலக்ட்ரோலைட் லெவல் வந்து செக் பண்ணுவோம். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா டாப் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் மவுண்டிங் போல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஃபேன் பெல்ட்டோட டென்ஷனை செக் பண்ணணும். அப்புறம் போல்ட் சிலிண்டர் ஹெட்டோட நட்டை வந்து அதோட ப்ராப்பராக டைட்டனில் வந்து அதில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் அதோட லெவல் வந்து மாஸ்டர் சிலிண்டரில் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸு டிஃப்ரென்ஷியல். ஸோ இதில் வந்து ஆயிலெலாம் வந்து நம்ம ப்ராப்பராக லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பை வந்து லூப்ரிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்லா நட்டு போல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெஹிக்கிள் நட் போல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டைட்டன் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஃபியூல் ஸ்ட்ரெயினர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ பிரேக் பெடல் ஃப்ரீ ப்ளே, கிளச் பெடல் ஃப்ரீ ப்ளே இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வச்சுக்கணும். அதை வந்து செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீல் பேரிங்கில் ஏதாவது ப்ளே இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் மந்த்லி மெயின்டெனன்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணாங்களோ வீக்லி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே தான் மறுபடியும் வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபர்தராக பார்த்திங்கன்னா மந்த்லியில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச் பெடல் ஃப்ரீ ப்ளே, பிரேக் பெடல் ஃப்ரீ ப்ளே வந்து நம்ம செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஆயிலோட டாப் அப் மாஸ்டர் சிலிண்டரில் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து டாப் அப் பண்ணுறது. ஸோ இதில் எலக்ட்ரோலைட் பேட்டரியில் கம்மியாக இருந்ததுன்னா அதை டாப் அப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கார்பரேட்டர் தேவை அப்படின்னா அது வந்து டியூன் அப் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ஏர் ஃபியூல் ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து மாற்றி செக் பண்ணி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ரீஸு அந்த க்ரீஸ் ராடோட எண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சென்டர் ஜாயிண்ட்டு, ஸ்லிப் ஜாயிண்ட்டு, ஸோ ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் இது மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் செக்கப் பார்த்திங்கன்னா டயர் வியர்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா, இல்லை அன்இவனாக வந்து டயர் தெரியுதா, ஸோ அங்கே யூ போல்ட் வந்து ப்ராப்பராக டைட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ டயர் த்ரெட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏதாவது தேய்மானம் இருந்ததுன்னா அது வந்து நம்ம மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ஜென்ரேட்டர், ரிலேஸ், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்பார்க் ப்ளக்கை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம அதில் போடணும். ஸ்டேரிங் கியர் பாக்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணி செக் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட்டும் வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி நம்ம அதையும் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.